الحمد لله والصلاة والسلام على نبينا محمد وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. அன்பார்ந்த சகோதரர்களே சகோதரிகளே, உம்ரா என்பது மிகச்சிறந்த வணக்கங்களிலே ஒன்று. இந்த வணக்கத்தை நாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வழிமுறையில் நிறைவேற்ற கடமைப்பட்டிருக்கின்றோம். அதிகமானவர்கள் நிறைய பொருளாதாரத்தை செலவு செய்து இந்த கடமையை நிறைவேற்றுவதற்காக செல்கிறார்கள். ஆனால் அவர்களில் எத்தனை பேர் சுன்னாவின் அடிப்படையிலே, நபி வழியின் அடிப்படையிலே அதனை நிறைவேற்றுகிறார்கள் என்பது ஒரு கேள்வியாக இருக்கிறது. இன்று நாம் எவ்வாறு நாம் உம்ரா செய்ய வேண்டும் என்பதை பற்றி சுருக்கமாக பார்ப்போம். உம்ரா என்பது 4 அமல்களை கொண்டிருக்கிறது. ஒன்று இஹ்ராம், இரண்டாவது தவாஃப், மூன்றாவது சஇ, நான்காவது முடியை மலிப்பது அல்லது குறைப்பது. இந்த 4 அமல்களையும் உம்ராவிலே நாம் எப்படி செய்ய வேண்டும் என்பதை பற்றி தான் இப்போது நாம் பார்க்க போகிறோம். அன்பார்ந்த சகோதரர்களே சகோதரிகளே, உம்ரா செய்யக்கூடிய ஒவ்வொருவரும் அவர்கள் மக்காவுக்கு செல்கிற பொழுது மீகாத் என்கின்ற ஒரு இடத்தை தாண்டி செல்ல வேண்டும். அவர்கள் ஃப்ளைட்டிலே வந்தாலும் மீகாத்துக்கு மேலால் அல்லது அதற்கு நேராக நெருக்கமாக அது பறக்கும். அதற்கு முன்னால் அவர்கள் இஹ்ராமை ஆரம்பிக்க வேண்டும். இஹ்ராம் என்பது என்ன என்றால், எங்களுடைய உம்ரா வணக்கத்தை ஆரம்பிக்கின்ற ஒரு நிகழ்வு. நாம் எவ்வொரு தொழுகையிலே தக்பீர் கட்டி இஹ்ராமை ஆரம்பிக்கின்றோமோ, தொழுகையுடைய தக்பீரத்துல் இஹ்ராம் ஆரம்பிக்கின்றோமோ, அதே போன்றுதான் எங்களுடைய உம்ராவை ஆரம்பிப்பதற்கு எங்களுக்கு தேவை இஹ்ராம். இஹ்ராம் என்பது நாங்கள் இந்த வணக்கத்துக்குள் நுழைந்து விட்டோம் என்கிற எண்ணம் மனதிலே வரக்கூடியது. அந்த நேரத்திலே நாங்கள் தொழுகையிலே எவ்வாறு அல்லாஹு அக்பர் என்று சொல்கிறோமோ, அதே போன்று லப்பைக் உம்ரா என்று ஆரம்பிக்கின்றோம். இந்த நிகழ்வுக்கு வருவதற்கு முன்னால் மீகாத்துக்கு வரக்கூடிய ஒவ்வொருவரும் அவர் அந்த இடத்திலே குளித்துக் கொள்வது அவருக்கு முஸ்தஹப், விரும்பத்தக்கது. ஆணாக இருக்கலாம், பெண்ணாக இருக்கலாம், மாதவிடாயுள்ள பெண்களாக கூட இருக்கலாம், குழந்தை பெற்றெடுத்து இரத்தம் இதுவரைக்கும் நிற்காத பெண்களாக கூட இருக்கலாம். அவர்கள் அனைவருமே குளித்துக் கொள்வது விரும்பத்தக்கது. வீட்டிலே கூட குளித்துவிட்டு வரலாம். அந்த இடத்தில் குளிக்க முடியுமாக இருந்தால் அதுவும் நல்லது. அதே போன்று எங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய மேலதிகமான முடிகளை அகற்றிக்கொள்ளலாம். வீட்டிலே அல்லது மீகாத் என்கின்ற அந்த இடத்துக்கு வந்து அதனை அகற்றிக்கொள்ளலாம். அக்குள் முடி, அதே போன்று கீழ்முடிகள், மீசை கத்தரிக்கலாம், நகங்களை வெட்டிக்கொள்ளலாம். அதே போன்று நாங்கள் இஹ்ராம் என்கின்ற அந்த வணக்கத்துக்குள் நுழைவதற்கு முன்னால் எங்களுடைய ஆடைகளிலே எல்லா ஆடைகளையும் நாம் அணிய முடியாது. ஆண்களை பொறுத்தவரையிலே அவர்களுடைய உடல் அளவுக்கு தைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஆடைகளை அவர்கள் அணியக்கூடாது. உதாரணமாக ட்ரௌசர், ஷர்ட் இதுவாறான ஆடைகளை அணியக்கூடாது. அவற்றை அவர்கள் களைந்து கொள்ள வேண்டும். அவர்களுடைய உடலிலே மனம் பூசிக்கொள்வதும் விரும்பத்தக்கது. தலையிலே பூசிக்கொள்ளலாம், தாடியிலே பூசிக்கொள்ளலாம். ஆனால் இஹ்ராம் ஆடையிலே அதை படாமல் பார்த்து கொள்வது நல்லது. ஏனென்றால் இஹ்ராம் அணிந்ததற்கு பிறகு, அதாவது இஹ்ராம் என்ற அந்த நியாவுக்குள் நாங்கள் நுழைந்ததற்கு பிறகு எங்களுக்கு அதனை செய்ய முடியாது. நாங்கள் அணியக்கூடிய ஆடை வெண்மையான ஆடையாக, சுத்தமான ஆடையாக இருப்பது நல்லது, விரும்பத்தக்கது. இப்போது அதிகமானவர்கள், பெரும்பாலானவர்கள் அணிவதை போன்று ஒரு கீழாடையும் ஒரு மேலாடையும், ஒரு வேஷ்டியும் மேலாடையும், அதே போன்று 2 செருப்புகள். எங்களுக்கு தெரியும், நாங்கள் காலுடைய கணுக்கால்களை, அதாவது கரண்டை கால்களை மறைக்கின்ற அளவுக்கு நாங்கள் பாதணிகளை அணியக்கூடாது. அது தடை செய்யப்பட்டிருக்கிறது. பெண்களை பொறுத்தவரையிலே அவர்கள் விருப்பமான ஆடைகளை அணிந்து கொள்ளலாம். அவர்களுடைய அலங்காரத்தை வெளிக்காட்டாத முறையிலே அவர்கள் விருப்பமான ஆடைகளை அணிந்து கொள்ளலாம். அன்பார்ந்த சகோதரர்களே சகோதரிகளே, பெண்களை பொறுத்தவரையிலே விசேடமாக அவர்களது ஆடையிலே அவர்கள் முகத்தை மூடி கண்ணை திறந்து அணிகின்ற நிகாப் என்கின்ற ஆடையை தவிர்க்க வேண்டும். அதே போன்று கையுறைகளை அவர்கள் தவிர்க்க வேண்டும். இது தவிர அவர்கள் விரும்பிய ஆடைகளை அணிந்து கொள்வதற்கு அனுமதி இருக்கிறது. ஆண்கள் இப்போது வளமையில இருக்கக்கூடிய அந்த உம்ராவுடைய ஆடைகளை அணிந்து கொண்டதற்கு பிறகு அவர்களுடைய தோல் புஜங்களை திறக்க வேண்டும் என்பது இல்லை. அது திறக்க வேண்டிய இடத்தில் தான் திறக்க வேண்டும். அந்த இடத்திலே நான் உங்களுக்கு சொல்கிறேன். அடுத்ததாக, ஒருவர் இஹ்ராமை ஆரம்பிப்பதற்கு முன்னால் அவர் வாகனத்திலே ஏறி உட்கார்ந்ததற்கு பிறகு கிப்லாவை முன்னோக்கி அல்லாஹுவை புகழ்ந்து
அல்ஹம்துலில்லாஹ், சுப்ஹானல்லாஹ், அல்லாஹு அக்பர் போன்ற வார்த்தைகளை சொல்லிவிட்டு அவர் இஹ்ராமை ஆரம்பிப்பது சுன்னாவாக இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவ்வாறு செய்திருக்கிறார்கள். எவ்வாறு நாம் ஆரம்பிப்பது? லப்பைக உம்ரா என்று தான் நாம் ஆரம்பிக்க வேண்டும். விரும்பினால் நபி அவர்கள் சொன்னதை போன்று லா ரியா ஃபீஹா வலா சும்ஆ என்ற வார்த்தையும் மேலதிகமாக சொல்லிக் கொள்ளலாம். அன்பார்ந்த சகோதரர்களே, சகோதரிகளே, ஒருவருக்கு உம்ராவை என்னால் செய்ய முடியுமா என்கிற அச்சம் ஏற்படுகிற பொழுது, அவர் நோயாளியாக இருக்கலாம் அல்லது ஏதோ ஒரு காரணம் இருக்கலாம், இவ்வாறான நிலையிலே அவர் நிபந்தனை போட்டுக் கொள்ளலாம். அதற்கு இன் ஹபஸனி ஹாபிசுன் ஃபமஹில்லி ஹைது ஹபஸ்தனி என்று சொல்லலாம். அல்லது அல்லாஹும்ம மஹில்லி ஹைது ஹபஸ்தனி, இவ்வாறான வார்த்தைகளை சொல்லிக் கொள்ளலாம். இப்போது நாம் இஹ்ராமுக்குள் நுழைந்து விட்டோம், உம்ராவை ஆரம்பித்து விட்டோம். நாம் செய்கிற மிக முக்கியமான ஒரு வணக்கம் தல்பியா செல்வது. தல்பியா என்பது லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லப்பைக் லா ஷரீக லக லப்பைக் இன்னல் ஹம்த வன் நிஅமத லக வல் முல்க லா ஷரீக லக். இதுதான் தல்பியா, நபி அவர்கள் சொன்ன தல்பியா. சஹாபாக்கள் இவ்வாறான வார்த்தைகளோடு இன்னும் சில வார்த்தைகளை கூடுதலாகவும் சொல்லியிருக்கிறார்கள். அவ்வாறு சொல்வதில் தவறில்லை, நபி அவர்கள் அதை தடை செய்யவில்லை. தல்பியா சொல்கிற பொழுது எங்களுடைய சப்தத்தை உயர்த்தி தல்பியா சொல்ல வேண்டும். எதுவரைக்கும் நாம் தல்பியா சொல்வோம்? ஹரம் சென்று சேர்கிற வரையிலே நாம் தல்பியா சொல்லலாம். நாம் முக்கியமாக தவிர்க்க வேண்டிய சில விடயங்கள் இருக்கின்றன. பெண்களை ஆண்கள் தவிர்க்க வேண்டும், அதே போன்று பெண்களும். அதாவது திருமணம் பேசுவது, திருமணம் முடிப்பது, உடல் உறவில் ஈடுபடுவது, உடல் உறவுக்கு முன்னால் உள்ள நிகழ்வுகளில் ஈடுபடுவது, அதை ஒத்த வார்த்தைகளை பேசுவது தவிர்க்கப்பட வேண்டும். அதே போன்று விவாதம் செய்வது, மோசமான வார்த்தைகளை பேசுவது, மற்றவர்களை தூற்றுவது தவிர்க்கப்பட வேண்டும். அதே போன்று முடிகளை மடிப்பதோ குறைப்பதோ, முடிகளை எடுக்க முடியாது, நகங்களை வெட்ட முடியாது, இஹ்ராமுக்குள் நுழைந்ததற்கு பிறகு வேட்டையாட முடியாது, அதற்கு நாம் ஒத்துழைக்கவும் முடியாது. மக்காவுக்கு நாம் இப்போது சென்று அடைந்து விட்டோம் என்றால் அங்கேயும் நாங்கள் தங்குகின்ற இடத்திலே குளித்துக் கொள்வது சிறப்பானது, விரும்பத்தக்கது. பிறகு நாங்கள் பள்ளிவாசலுக்குள் போகின்ற பொழுது எல்லா பள்ளிவாசலிலும் என்ன சொல்கிறோமோ அந்த துஆவை அங்கேயும் நாம் சொல்லலாம். என்ன சொல்கிறோம்? அல்லாஹும்ம ஃப்தஹ் லி அப்வாப ரஹ்மத்திக் என்று சொல்லலாம். அஊது பில்லாஹில் அஸீம் வ பிஜீஹில் கரீம் வ சுல்தானிஹில் கதீம் மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். இந்த துஆக்களை நாங்கள் ஓதிக்கொள்ளலாம். பிறகு எங்களுடைய அந்த மேலாடையை இல்திபா என்று சொல்லக்கூடிய முறையிலே அணிந்து கொள்ள வேண்டும். எவ்வாறென்றால் எங்களுடைய வலது தோல் பூஜத்தை திறந்து இடது தோல் பூஜத்தை மூடி அந்த உம்ரா ஆடையை நாங்கள் அணிந்து கொள்ளலாம். அணிந்து கொள்வது விரும்பத்தக்கது. பிறகு நாங்கள் வுதுவோடு இருப்பது சிறந்தது. ஏனென்றால் தவாப் செய்து முடித்ததற்கு பிறகு நாம் 2 ரக்அத்கள் தொழ வேண்டும். சிலர் அதை நிபந்தனை என்றும் சொல்லியிருக்கிறார்கள். அதற்கு வலுவான ஆதாரம் இல்லை. என்றாலும் நாம் வுதுவோடு இருப்பது விரும்பத்தக்கது. என்றால் அதுக்கு பிறகு தொழக்கூடிய 2 ரக்அத் தொழுகைகளுக்கு வுது கட்டாயம் தேவை. இப்போது நாம் எங்களுடைய தவாஃபை ஆரம்பிக்க போகிறோம். 2வது வணக்கம். இந்த தவாஃபை எங்கிருந்து ஆரம்பிப்போம் என்றால் ஹஜருல் அஸ்வத் கல் இருக்கக்கூடிய இடத்திலிருந்து, மூளையிலிருந்து தான் ஆரம்பிப்போம். இவ்வாறு ஆரம்பிக்கின்ற அந்த நேரத்திலே நாங்கள் ஹஜருல் அஸ்வத் கல்லை முத்தமிட்டு தொட்டு முத்தமிடுவது இது விரும்பத்தக்கது. எங்களால் தொட முடியவில்லை என்றால், முத்தமிட முடியவில்லை என்றால் வெறுமனே கையால் தொட்டு கையை முத்தமிடலாம். அல்லது எங்களிடத்திலே ஒரு தடி இருந்தால், அது மற்றவர்களுக்கு பாதிப்பு இல்லாமல் இருந்தால் அதனால் தொட்டு நாம் முத்தமிடலாம். இது எதுவுமே எங்களால் செய்ய முடியாவிட்டால் நாங்கள் செய்கினை செய்யலாம். செய்கினை செய்துவிட்டு கையை முத்தமிடக்கூடாது. பிறகு ஒவ்வொரு சுற்றிலும் ஹஜருல் அஸ்வத் இருக்கக்கூடிய இடத்துக்கு நாம் வருகிற பொழுது இவ்வாறு நாங்கள் செய்வது விரும்பத்தக்கது. ஆனால் ஹஜருல் அஸ்வதை முத்தமிடுவதற்காக அல்லது தொடுவதற்காக அல்லது அதை நெருங்குவதற்காக எவரையும் நாம் தொந்தரவு பண்ணக்கூடாது. அது மார்க்கத்திலே தடை செய்யப்பட்டிருக்கிறது. இப்போது நாம் தவாஃபை ஆரம்பிக்கின்றோம் என்றால் அந்த நேரத்தில் நாம் சொல்லக்கூடிய வார்த்தை தான் அல்லாஹு அக்பர் என்கின்ற வார்த்தையிலே தான் நாம் தவாஃபை ஆரம்பிக்கிறோம். ஒவ்வொரு சுற்றிலும் நாம் வருகிற பொழுது அந்த இடத்திலே நாம் அல்லாஹு அக்பர் என்ற வார்த்தையை சொல்கிறோம். சிலருக்கு அவர்கள் காபாவுக்கு சற்று தூரமாக இருக்கின்ற பொழுது நாங்கள் இப்போது ஹஜருல் அஸ்வதுக்கு நேராக வந்து விட்டோமா என்கிற சந்தேகம் இருக்கும். அதனால் அதற்கு நேரே ஒரு பச்சை லைட் இருக்கும். அதை பார்த்து நீங்கள் ஹஜருல் அஸ்வதுக்கு மூளைக்கு நேராக இருக்கிறீர்களா என்பதை தெரிந்து கொள்ள முடியும். பிறகு நீங்கள் தவாஃப் செய்கின்ற பொழுது ஹஜருல் அஸ்வத் மூளைக்கு அடுத்த மூளை, அந்த ஹஜருல் அஸ்வத் மூளை அடைவதற்கு முன்னால் இருக்கக்கூடிய அந்த மூளைக்கு ருக்னுல் யமானி என்று சொல்வார்கள். இந்த ருக்னுல் யமானியை நீங்கள் தொடலாம், ஆனால் முத்தமிடக்கூடாது. நீங்கள் தொட்டு முத்தமிடுவது ஹஜருல் அஸ்வதை தான். ருக்னுல் யமானியை வெறுமனே நீங்கள் தொடலாம். சரி, தொட முடியவில்லை என்றால் செய்கினை செய்யலாமா என்று கேட்டால் செய்கினை செய்யவும் முடியாது. அந்த இடத்துல நீங்கள் அல்லாஹு அக்பர் சொல்ல வேண்டுமா? இல்லை, அதுவும் நீங்கள் சொல்ல தேவையில்லை. ருக்னுல் யமானிக்கும் ஹஜருல் அஸ்வதுக்கும் இடையிலே நீங்கள் ஒரு துஆவை ஓதுவீர்கள். ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. இவ்வாறு ஒரு துஆ
ஒரு அறிவிப்பிலே வந்திருக்கிறது. பலரும் அதனை பலப்படுத்தி இருக்கிறார்கள். அதனை நீங்கள் ஓதிக்கொள்ளலாம். அது அல்லாமல் வேறு எந்த துஆக்களும் குறிப்பாக கிடையாது. ஆனால் நீங்கள் எந்த துஆக்களையும் கேட்கலாம். குர்ஆனை நீங்கள் ஓதலாம். உங்களுடைய தேவைகளை அல்லாஹ்விடத்திலே பிரார்த்திக்கலாம். அதில் எந்த தடையும் இல்லை. ஆனால் ஒவ்வொரு சுற்றுக்கும் இந்த துஆ ஓத வேண்டும் என்று எந்த ஒரு ஹதீஸும் இல்லை. அவ்வாறு சொல்வது மார்க்கத்திலே புதிதாக உருவாக்கப்பட்ட ஒரு விடயம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே நாம் விரும்பிய துஆக்களை கேட்கலாம். அடுத்ததாக இன்னொரு விடயம், நாங்கள் அந்த 7 சுற்ற வேண்டும். அந்த 3 சுற்றிலே நாங்கள் மிக விரைவாக அமல் செய்ய வேண்டும். அவ்வாறு செய்வது விரும்பத்தக்கது. அதாவது வேகமாக சுற்றுவது. ஏனைய 4 சுற்றுகளும் சாதாரணமாக நடந்து சுற்றலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாகனத்தையும் சுற்றி இருக்கிறார்கள். அதனால் இன்று அங்கே இருக்கக்கூடிய அந்த வீல்சேர் போன்ற அமைப்புகளிலே நீங்கள் சுற்றுவதிலே பிழை இல்லை. நீங்கள் தவாப் செய்கிற பொழுது கவனிக்க வேண்டியது என்னவென்றால், ஹிஜ்ர் அதற்குள்ளால் நீங்கள் தவாப் செய்யாமல் அதற்கு வெளியால் நீங்கள் தவாப் செய்ய வேண்டும். இவ்வாறு நீங்கள் தவாப் செய்ததற்கு பிறகு 7 சுற்றுகளையும் நீங்கள் சுற்றி முடித்ததற்கு பிறகு உங்களுடைய ஆடையை நீங்கள் சரி செய்து கொள்ள வேண்டும். நீங்கள் உங்களுடைய தோள்புஜத்தை திறந்திருந்தீர்கள், அதை நீங்கள் மூடிக்கொள்ள வேண்டும். பிறகு நீங்கள் மகாம் இப்ராஹிமை நோக்கி செல்வீர்கள். அங்கே செல்கிற வழியிலே நீங்கள் நபி அவர்கள் ஓதின ஆயாவை நீங்கள் ஓதலாம். வத்தஹிது மின் மகாமி இப்ராஹிம் முஸல்லா என்ற ஆயாவை ஓதலாம். மகாம் இப்ராஹிமுக்கு பின்னால் நீங்கள் சென்று 2 ரக்அத்கள் தொழுவீர்கள். அந்த 2 ரக்அத்களிலும் முதல் ரக்அத்திலே குல் யா அய்யுஹல் காஃபிரூன் சூராவையும், இரண்டாவது ரக்அத்திலே குல் ஹுவல்லாஹு அஹத் சூராவையும் நீங்கள் ஓதலாம். மகாம் இப்ராஹிமுக்கு பின்னால் உங்களால் தொழ முடியாவிட்டால் அதற்கு நேரே நீங்கள் பள்ளிவாயிலே தொழலாம், அல்லது பள்ளிவாயிலே எங்கேயும் நீங்கள் சென்று தொழலாம். அதிலே தவறில்லை. இப்போது நீங்கள் தவாஃபை முடித்து விட்டீர்கள். என்ன செய்யலாம்? நீங்கள் சஃபாவுக்கு சென்று அங்கிருந்து சை செய்ய ஆரம்பிக்கிறீர்கள். சை செய்வதற்கு முன்னால் நீங்கள் ஜம்சம் நீரை அருந்துவது விரும்பத்தக்கது. அருந்துவது மட்டுமல்லாமல் அதனை தலையிலும் நீங்கள் ஊற்றிக்கொள்ளலாம். பிறகு அதை அறிந்துவிட்டு தலையில ஊற்றிவிட்டு ஹஜருல் அஸ்வதுக்கு வந்து திரும்பவும் ஹஜருல் அஸ்வதை நீங்கள் முடியுமாக இருந்தால் தொடலாம். இப்போது நீங்கள் சஃபா மலையை நோக்கி செல்கிறீர்கள். சஃபா மலையிலே நெருங்குகின்ற பொழுது நீங்கள் இன்ன ஸஃபா வல் மர்வத மின் ஷஆஇரில்லாஹ் என்கின்ற இன்ன ஸஃபா வல் மர்வத மின் ஷஆஇரில்லாஹ் என்ற ஆயாவை நீங்கள் ஓதிக்கொள்ளலாம். நபி அவர்கள் ஓதியிருக்கிறார்கள். சஃபா மலைக்கு நீங்கள் மேலே ஏறியதற்கு பிறகு நபி அவர்கள் பார்த்ததை கொண்டு காபாவை நீங்கள் பாருங்கள். காபாவை முன்னோக்குங்கள். உங்களுடைய 2 கரங்களையும் உயர்த்துங்கள். உயர்த்தி அங்கே அல்லாஹுவை புகழுங்கள். அல்லாஹுவை தக்பீர் சொல்லுங்கள். அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லலாம். அல்லாஹு அக்பர் என்று சொல்லலாம். அதற்கு பிறகு முக்கியமாக நபி அவர்கள் ஓதிய ஒரு திக்ர் இருக்கிறது. அந்த திக்ரை நபி அவர்கள் அந்த இடத்திலே 3 முறை ஓதியிருக்கிறார்கள். 3 முறை திக்ர் ஓதினார்கள். 2 முறை துஆ கேட்டார்கள். ஒரு திக்ரை ஓதுவார்கள், துஆ கேட்பார்கள். திரும்ப திக்ரை ஓதுவார்கள், துஆ கேட்பார்கள். திரும்பவும் திக்ரை ஓதிவிட்டு அங்கிருந்து நகர்ந்து சொல்வார்கள். அந்த திக்ர் தான் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹ் லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு அன்ஜஸ வஅதஹு வ நஸர அப்தஹு வ ஹஸமல் அஹ்ஸாப வஹ்தஹு. இதனை நாங்கள் ஓத வேண்டும். நீண்ட நேரம் துஆ கேட்க வேண்டும். 3வது முறை ஓதிவிட்டு துஆ கேட்காமல் அங்கிருந்து நாங்கள் நடந்து மர்வாவை நோக்கி செல்கிறோம். மர்வாவை நோக்கி நாம் செல்கிற வழியிலேயே நீங்கள் அவதானிப்பீர்கள், அங்கே பச்சை நிறத்திலே லைட்கள் போடப்பட்டிருக்கும். அந்த இடத்திலே நீங்கள் வேகமாக நகர்ந்து செல்ல வேண்டும். இந்த வேகமாக செல்வதெல்லாம் தவாஃபிலும் தான், சையிலும் தான், ஆண்களுக்குரியது, பெண்களுக்கு அல்ல. அதே போன்று அன்பார்ந்த சகோதரர்களே, சகோதரிகளே, நீங்கள் மர்வாவை சென்று அடைந்ததற்கு பிறகு இது ஒரு சுற்றாக கருதப்படும். திரும்பவும் நீங்கள் மர்வாவிலிருந்து சஃபாவுக்கு வருவதுதான் 2வது சுற்று. எனவே நீங்கள் சஃபாவிலிருந்து மர்வாவுக்கு சென்றது ஒரு சுற்று. திரும்பவும் நீங்கள் சஃபாவிலே மர்வாவிலே எவ்வாறு நீங்கள் சஃபாவிலே செய்தீர்களோ அதே போன்று நீங்கள் மர்வாவிலும் துஆ கேட்பீர்கள். 3 முறை அந்த திக்ரை ஓதிவிட்டு 2 முறை துஆ செய்துவிட்டு மர்வாவிலிருந்து சஃபாவை நோக்கி நீங்கள் வருவீர்கள். சஃபாவிலும் இவ்வாறு நீங்கள் செய்வீர்கள். அதாவது 7 முறை நீங்கள் இவ்வாறு செய்வீர்கள். 7வது சுற்று சஃபாவிலே இருந்து மர்வா நோக்கி சென்று முடிவடையும். மர்வாவிலே தான் 7வது சுற்று முடிவடையும். இந்த 7வது சுற்று முடிவடைந்ததற்கு பிறகு நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? 4வது கடமை, உங்களுடைய முடியை மலித்து கொள்ள வேண்டும் அல்லது குறைத்து கொள்ள வேண்டும். மலித்துக் கொள்வது மிகச்சிறந்தது. பெண்களாக இருந்தால் அவர்கள் மலிக்க முடியாது, முடியை குறைத்து கொள்ள வேண்டும். இதற்கு பிறகு உங்களுடைய உம்ரா கடமை முடிந்து விட்டது. இதற்கென்று தனியான எந்த ஒரு தொழுகையும் இதற்கு பிறகு இல்லை. விசேடமான உம்ராவுக்கென்றோ அல்லது நீங்கள் சை முடித்ததற்கென்றோ ஒரு தொழுகை கிடையாது. அதற்கு பிறகு நீங்கள் இஹ்ராமுக்கு முன்னால் எதெல்லாம் உங்களுக்கு
தடை செய்யப்படாமல் ஹலாலாக இருந்ததோ அது உங்களுக்கு இப்போது ஹலாலாகி விடுகிறது. எல்லாம் அல்லாஹ் எங்கள் அனைவருடைய வணக்கங்களையும் ஏற்றுக்கொள்வானாக. நபி வழி அடிப்படையில் அவற்றை செய்வதற்கு எங்களுக்கு பாக்கியத்தை தருவானாக. வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.